ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 நடந்த குரூப் 4 அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு சிவி அப்லோடெலாம் டிஎன்பிசி உடனே பண்ண சொன்னதால் என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. நான் எப்படி 2024 நடந்த குரூப் 4ல் கிளியர் பண்ண, என்னுடைய ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, டிஎன்பிசியோட கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்குது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னும் நமக்கு 2025 நடக்க போகிற குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கு இன்னும் நம்ம படிக்கக்கூடிய காலம்னு பார்த்தோன்னா 6 மாத காலம் தான் இருக்குது. இந்த 6 மாத காலத்திற்குள்ளே டிஎன்பிசியில் மேஜராக கேட்கக்கூடிய தமிழ் பகுதியில் நம்ம ஒரு 95க்கு மேற்பட்ட கேள்விகளை நம்ம போட்டோம்னா தான் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் ரேஞ்சுக்கு நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணி வேலைக்கு போக முடியும். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாணவர்களுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக மாணவர்கள் தமிழில் கண்டிப்பாக 95+ எடுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பரில் ஆரம்பித்து மார்ச் எண்டெலாம் முடியுது. கரெக்டாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் பேட்ச் முடிக்கிறோம். அதுவும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் 10,000 கொஷினை குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே முடிக்கிறோம். அதுவும் இந்த டெஸ்ட் பேட்சில் 15 தேர்வுகள் நடக்கும். இந்த 15 தேர்வில் நம்ம 10,000க்கு மேற்பட்ட கேள்விகளை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். எப்படி 15 தேர்வுகளில் 10,000க்கு மேற்பட்ட கேள்விகள் அட்டன் பண்ண போகிறோம்னா அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக நியூ புக்கு ஓல்டு புக்கை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் மாணவர்களுக்கு. நியூ புக்கில் ஒரு 60 இயல், ஓல்டு புக்கில் ஒரு 60 இயல், மொத்தமாக ஒரு 125 மேற்பட்ட இயல்களை நியூ ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா இயல்லையும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் நம்ம மாணவர்களுக்கு தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாத புக் வைஸ் டெஸ்ட் நடக்கும். 6லேருந்து 12 வரைக்கும் 7 டெஸ்ட்டு. இந்த 7 டெஸ்ட்லேயும் ஒரு டெஸ்ட்லேயும் 500 மார்க் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். 500 மார்க் மீன்ஸ் 500 கொஷின் கவர் பண்ண போகிறோம். 500 கொஷின் ஏன்னா இப்போ ஒரு 6வது புக்கு நம்ம எடுத்துக்கணும்னா இதில் டிஎன்பிசி ரேஞ்சில் நமக்கு ஒரு 500 கொஷின் ஏரியா நம்ம எடுத்துட்டோம்னா அதை தாண்டி நமக்கு கொஷின் ஏரியாவே வரப்போகிறதில்ல. அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக எடுக்க போகிறோம். அதுவும் நம்ம டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி பொறுத்துக்க டைப்பு, தவறானதை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு, இது போன்ற கேள்விகளை நம்ம இதில் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாத சிலபஸ் வைஸ் கொஸ்டின் ஏரியா டிஎன்பிசியில் எந்தெந்த ஏரியாவிலேருந்துலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, பகுதி ஈலேருந்து சிலபஸ் வைஸ் கொஸ்டின் ஏரியா அவங்க எங்கேருந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 3 டெஸ்ட் வைக்கிறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் 3 பகுதியிலையும் 500 கேள்வி எடுத்து 1500 கேள்வி நம்ம இதில் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அடுத்தது சிறப்பு தமிழும் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு சிறப்பு தமிழில் குரூப் 4 குரூப் 2ல் 10க்கு மேற்பட்ட கேள்விகள் நமக்கு வரத்தால் இதில் நம்ம 500 கொஷின் எடுக்க போகிறோம். 11th 12th சேர்த்து 500 கொஷின் ஏரியா எடுக்க போகிறோம். அதுவே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத 5 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். 5 ஃபுல் டெஸ்ட் வந்து ஃபைனலாக எழுதுவோம். இந்த டெஸ்ட்லாம் எழுதிட்டு ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட். நம்ம டெஸ்ட் சீரீஸோட முக்கியமான பகுதியே இந்த 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். இந்த 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மூலமாக நமக்கு 3000 கொஸ்டின் நம்ம படிக்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷனாக தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த கொஸ்டின் ஏரியாவிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட்லேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம தருவோம். அப்போ தான் நமக்கு கொஸ்டின் ஏரியா எங்கேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க, நம்ம எதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அதை நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னா அதுக்கு மேஜர் சோர்ஸே இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராமில் தான் நமக்கு பிடிஎஃபாக கொடுப்போம். நம்மளுடைய டெஸ்ட்டு எல்லாமே வாரத்தோட ஃபஸ்ட்டு நாளான மண்டேவில் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நடந்த 2024 குரூப் 4ல் நிறைய பேருக்கு ஓஎம்ஆர் வேல்யூவே பண்ணலை. ஏன்னா ஓஎம்ஆரில் அவங்க பண்ணுற மிஸ்டேக் தான். ஒரு மிஸ்டேக்கு நமக்கு டிஎன்பிசி 5லிருந்து 10 மார்க் வரைக்கும் நமக்கு குறைச்சிட்டு வராங்க. அதனால் சில பேருக்கு நமக்கு ஓஎம்ஆரை வேல்யூவேஷனே பண்ண முடியாத நிலைமை வர்றதால ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா அந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பரை எழுதி முடித்ததுக்கப்புறம் டிஸ்கஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொஸ்டின் நமக்கு தெரியும், அந்த கொஸ்டினோட ஏரியா அதை சார்ந்து இருக்கிற ஒரு 4-5 தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்போ தான் நம்ம இந்த டிஸ்கஷன் மூலமாக கிடைக்கிற பாயிண்ட்டை வச்சு நமக்கு கொஸ்டின் வரலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸை பார்த்துடலாம். நம்ம டெஸ்ட் சீரீஸ் பேர் என்னென்னா சங்கத்தமிழ் என்பது தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. 6th நியூ ஓல்டு மிங்கிளாக தான் நடக்கும். ஏன்னா நம்ம நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் ரெண்டுத்தில் இருக்கிற முக்கியமான தகவலை மட்டும் கொஸ்டின் ஏரியாவை மட்டும் 500 கொஸ்டின் ஏரியாவை எடுத்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். அதை தாண்டி அந்த 6th புக்கில் கேட்க வேறு கேள்வியே இருக்காத அளவுக்கு நம்ம கேள்வி எடுத்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் 7th நியூ வேர்ல்டு 8th நியூ வேர்ல்டு இது மூணுமே அடுத்தடுத்த வாரத்தோட திங்கட்கிழமையில் நடக்கும். அடுத்தது 9th 10th கொஞ்சம் போர்ஷன் ஹெவின்றதால ஒரு 15 days கேப் கொடுத்துருக்கோம். இந்த 15 daysக்குள்ளே ஒரு நாளைக்கு நியூ புக்கில் ஒரு இயல் ஓல்டு புக்கில் ஒரு இயல் சும்மா நம்ம ரிவிஷன் பண்ணோம்னா கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இங்கே நமக்கு 10th முடிஞ்சதுக்கப்புறம் 11th 12th நடுவில் பொங்கல் வருது. 14லேருந்து 20 வரைக்கும் நமக்கு பொங்கல் வருது. அதனால் அந்த பீரியடில் நம்ம டெஸ்ட் வைக்க முடியாது. அதனால் நம்ம திரும்பவும் ஒரு கேப் கொடுக்குறோம். ஒரு 15 days இங்கே ஒரு கேப் கொடுக்குறோம். இந்த கேப்புக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா 20ஆம் தேதி அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை 11th 12th நம்ம முடிக்கிறோம். அதே மாதிரியே சிலபஸ் வைஸ் நடக்கிற பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த டெஸ்ட்டும் அதுக்கு அடுத்தடுத்த வாரத்தில் முடிக்கணும். ஏன்னா நம்ம 12th வரைக்கும் நியூ வேர்ல்டு கம்பைன் பண்ணி நம்ம படிச்சிட்டோம்னாலே சிலபஸ் வைஸ் நமக்கு தனியாக படிக்க தேவையில்ல. இதில் இருக்கிறதே தான் நம்ம பார்ட்டாக பிரித்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கிளியராக இருக்குன்றதுக்காக இலக்கணம்னா தனியாக ஒரு 500 கேள்வி, பார்ட் பி தமிழ் இலக்கியம்னா அதுக்கு தனியாக ஒரு 500 கேள்வி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தூண்டுனா அதுக்கு தனியாக ஒரு 500 கேள்வி. அதில் இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எல்லாம் ஒரு 10 கேள்வி நம்ம கூடுதலாக ஒரே தகவல்லேருந்து நம்ம எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் உட்காரும்போது நம்ம எழுதின கேள்விகளை டைரெக்டாகவே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சிறப்பு தமிழ்லேருந்து இப்போ வர கொஷின் பேப்பர் எல்லாம் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒரு 10 கேள்விக்கு மேற்பட்ட கேள்விகள் நமக்கு சிறப்பு தமிழ் 11th 12th கேட்குறாங்க. நம்ம 11th 12th ரெண்டுமே சேர்த்து ஒரு 500 கேள்வி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி முடிஞ்சவொடனே திரும்பவும் ஒரு 15 days கேப். ஏன்னா நமக்கு சிறப்பு தமிழ் புதுசாக இருக்கும். நம்ம நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம். அதனால் சிறப்பு தமிழ்லாம் படிக்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு 15 நாள் கொடுக்குறோம். இந்த 15 நாளில் 2 நாளைக்கு ஒரு இயல்னு நம்ம படித்தோம்னா கூட 11th ஒரு இயல் 12th ஒரு இயல் நம்ம படித்தோம்னா கூட நம்ம இதை ஈஸியாக படித்து முடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு 4 முழு தேர்வு என்பது நடைபெறும். இந்த தேர்வு இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் எல்லாம் 500 கொஷின். ஏன்னா இது நம்ம டிஎன்பிஎஸ்சி வைக்கிற மாதிரியே வைக்க போகிறோம். அதனால் 100 கேள்வி மட்டும்தான் இந்த 4 கொஷின் பேப்பருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் நமக்கு மார்ச் 31 முடியுது. ஏன்னா இந்த முழு தேர்வெல்லாம் நமக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த வாரத்தில் தான் நடக்கும். மார்ச் 31 முடியுது. நமக்கு ஆனுவல் பிளானர் குரூப் 4க்கான ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் தான் வருது. நம்ம ஆனுவல் பிளானருக்குள்ளே இன்னொரு ரிவிஷனே நம்ம தமிழுக்கான ரிவிஷனே கொடுக்கலாம். நம்ம இந்த டெஸ்ட் மூலமாக 95+ கொஷின் நம்ம கன்ஃபார்மாக அடிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு புக்கில் இருக்கிற கொஸ்டின் ஏரியாவை ஸ்ட்ராங்காக படிக்கிறதால நம்ம கன்ஃபார்ம் இதில் நம்ம 95+ அடிக்கலாம். ஆனுவல் பிளானர் ஏப்ரல் 25 வருது. இதுக்கு முன்னாடி நம்மளோட டெஸ்ட்டு எல்லாமே முடிக்கிறோம். குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோம்னா ஜூலை. இதுக்கும் நமக்கு பார்த்தோம்னா ஒரு 3 மாதம் நம்ம நடுவில் கேப் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம பக்காவாக ரிவிஷன் பண்ணி நம்ம குரூப் 4ல் நிச்சயமாக ஒரு 180 கொஷின் அடிக்கலாம். நம்ம இதில் எல்லா டெஸ்ட்டும் மண்டேவே கொடுத்துட்டு வரோம். இதுக்கு அடுத்தது நம்ம ஜனவரியிலிருந்து நமக்கு எக்ஸாம் வரைக்கும் திரும்பவும் ஒரு 6 மாதம் கேப் இருக்குது. இதுக்குள்ளவே நம்ம ஜிஎஸ் மேக்ஸுக்கான ஒரு தனி டெஸ்ட் சீரீஸ் போட்டு அதையும் முடித்து மாணவர்களுக்கு இந்த ஜூலையில் நடக்கிற குரூப் 4க்குள்ளே ஒரு 180 கொஷின் நம்ம கையில் கொடுத்து அனுப்புறது தான் இந்த சங்கத்தமிழ் பேட்சோட முக்கியமான நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளோட டெஸ்ட்டு தொடர்ந்து நடக்க போகுது. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.